ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, தாவீதுக்கு எப்பெல்லாம் அழுகை வருகிறதோ, எப்பெல்லாம் கலக்கங்கள், பயங்கள், துக்கங்கள், வேதனைகள் வரும்போதோ தாவீது என்ன தன்மை செய்வார்? தேவ சமூகத்தில் போயிடுவார். தேவ சமூகத்தில் தான் இருதயத்தை ஊற்றுவார், தேவனையே சார்ந்து கொள்வார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்றாரு, கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த காலவெளியில் பரிசுத்தாவியனர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, தேவப்பிள்ளையில அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் ஆவல் உள்ளவர் இருக்கிறார். ஒருவேளை நான் அழுகிறது யாருக்கு தெரியும்? என் புருஷனுக்கு தெரியுமா? என் மனைவிக்கு தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு தெரியுமா? என் வேதனை யாருக்கு தெரியும்? நான் வேலை செய்கிற இடத்துல என் அதிகாரிகளுக்கு தெரியுமா? ஒருவேளை யாருக்கு தெரியாமல் நீங்கள் இரவழியில் உங்கள் தலையணையில் பொத்தி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியாமல் நீங்கள் பாத்ரூமில் போயிட்டு டேப்பை திறந்துட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை யாருக்கெல்லாம் போய் நான் வென்டிலேட் பண்ணுவேன், யாருக்கெல்லாம் போய் நான் சொல்லுவேன்? மனுஷர்களை சொல்லுவதற்கும் பயமாக இருக்குது. மனுஷருக்கு எங்களை நல்லது போல கேட்டுட்டு பின்னாடி இப்போ வேற மாதிரி பேசுவாங்களே. கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படிக்கு அவர் சமூகத்துக்கு போங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அவர் நிச்சயமாய் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஆமென். ஒருவேளை நீங்க எந்த காரியத்தில் அழுது கொண்டிருக்கீங்க தெரியல, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் அழுகையை அவர் நீரூற்றாய் மாற்றி, உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை அவர் நீரூற்றாய் மாற்றி தேவப்பிள்ளையில் அவர் உங்களுக்கு களிப்பை உண்டு பண்ணதற்கு உண்மையில தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வல்லமை இருக்கு. அவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாருன்னா இன்னைக்கு உங்கள் அழுகையை, உங்கள் முகத்திலிருந்து வர கண்ணீரை அவரே துடைப்பார் என்று ஏசாயா 25:8 வாசிக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மாலை எழுக என்றால் காலையில் அக்களிப்பு. நீங்கள் சீக்கிரத்தில் அக்களிப்பை பார்க்க போகிறீங்க, மகிழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது, உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாற போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு நபரை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். நாங்க ஆகாரை பற்றி நான் பார்க்கிறோம். ஆகார் துரத்தி அனுப்பப்படுகிறா. ஆகாருக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. இந்த வனாந்தரத்துல பிள்ளை சாகிறத பார்க்காம அம்பு பாயும் தூரத்தில் போய் அழுகிறா. தெய்வ பிள்ளையில வனாந்தரத்துல யாருமே கிடையாது. ஆனா அவள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், உருவாக்கின கர்த்தர் கேட்டார். என்ன நடந்தது தெரியுமா? ஆகாருக்காக கர்த்தர் வண்ணாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கி சாக கிடந்த பிள்ளைய அவர் ஆமேன் உயிர்ப்பித்து ஆமேன் அவனை வாழ வைத்து அவனை பெரிய ஜாதியாய் மாற்றினார் அல்லவா? ஆகாரின் அழுகைக்கு கர்த்தர் ஆனந்த தைலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாரனா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீரையும் அவர் மாற்றுவார். உங்கள் வண்ணாந்தரத்திலையும் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அற்புதத்தை செய்ய உண்மையில் இருக்கிறார். தைரியமாக போங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு தாவீது சொல்லுவோம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டாருன்னு சொன்ன போல யார் யார் என்னென்ன காரியத்தில் அழுது கொண்டிருக்காங்க தெரியலப்பா. இன்னைக்கு அற்புதங்களை செய்யுங்க, இவளை ஆசீர்வதிங்க. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்புன்னு சொன்னது போல இந்த அக்களிப்பங்க காணட்டும். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபை கொப்ப கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் நீரூட்டை உண்டு பண்ணிட்டார். தைரியமாக போங்க. God bless you.